அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ் அன்புமணி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரும் இன்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முக்கியமாக பொதுக்குழு நடத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பான விவகாரத்தில் முடிவெடுப்பதற்காக உயர்நீதிமன்றம் தற்போது ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது 2 பேர் தரப்பிலுமே பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலர் முரளி சங்கர் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி நிறைவேறிவிட்டது. புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் செயல்பட்டு வருகிறார். மாநில தலைவருடைய பதவிக்காலம் முடிவடைந்ததால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மற்றும் கட்சி நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சி நிறுவனருக்கே உள்ளது என கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சி நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் குழப்பம் விளைக்கும் வகையில் செயல்படாமல் தெரிவிக்கப்பட்டது. எனவே இது போன்ற நிலையில் நாளைய தினம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலும் உள்நோக்கத்துடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு அறிவிப்பை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அறிவிப்பால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் கோரப்பட்டது. இந்த மனுதான் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரிக்க வந்த போது அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து இந்த வழக்கு தொடர்பான வாதங்களை எடுத்து வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் உடனடியாக நீதிபதி மேற்கொண்டு வாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் நினைத்தால் இந்த வழக்கை 10 நிமிடங்கள் விசாரித்து நான் உத்தரவு பிறப்பிக்க முடியும், ஆனால் அவ்வாறு செய்ய போவதில்லை. அனைவருடைய அந்த கட்சியினுடைய நலன் மற்றும் அனைவருடைய நலனை கருத்தில் கொண்டு நான் தனிப்பட்டதமா ஒரு முடிவு எடுத்துள்ளேன். அதன்படி இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும். 2 பேருமே தன்னுடைய அறைக்கு வர வேண்டும். அந்த அறைக்குள் வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வழக்கறிஞர் உட்பட வழக்கறிஞர் கூட யாருமே உடன் இருக்கக்கூடாது. 2 பேருமே வர வேண்டும். அவங்க 2 பேருமே நான் தனித்தனியாக ஆலோசிக்க விரும்புவதாக தெரிவித்தார். இந்த நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு முடிவை தான் எடுத்ததாகும். எனவே தன்னுடைய வேண்டுகோளாக ராமதாஸிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அப்போது அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து தங்கள் தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் வருவதற்கு தயாராக இருப்பதாக அதை உடனடியாக நாங்கள் தகவல் தெரிவிப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ராமதாஸ் தரப்பில் பார்க்கும்போது தரப்பு வழக்கறிஞர் உடனடியாக வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை தன்னால் முழுமையாக உறுதியாக தெரிவிக்க முடியாது என்ற ஒரு விஷயம் தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.